தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை கிழித்தெறிய வேண்டும். அங்கன்வாடி ஊழியர்கள், உதவியாளர்கள், ஆஷா ஊழியர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் குறைந்தபட்ச ஊதியம் வழங்கி நிரந்தர ஊழியர்களாக்கிட வேண்டும். மேலும் பணி பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்திட வேண்டும் உள்ளிட்ட மத்திய அரசின் தொழிலாளர் விரோத, மக்கள் விரோத சட்டங்களை ரத்து செய்ய வலியுறுத்தி CITU தொழிற்சங்கம் மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர் சங்கத்தினர் இணைந்து திருச்சி தலைமை தபால் நிலையம் எதிரில் இன்று மாலை கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். CITU மாவட்ட செயலாளர் ரெங்கராஜன், அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் மல்லிகா பேகம் ஆகியோரது தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் மற்றும் CITU தொழிற்சங்கத்தினர் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். 3வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்ற மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா அரசு கடந்த காலங்களில் கொண்டு வந்த தொழிலாளர் விரோத சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும். அங்கன்வாடி திட்டத்தை தனியார் மயமாக்கும் முடிவை கைவிட வேண்டும். இல்லாவிட்டால் அனைத்து சங்கங்களையும் ஒன்றிணைத்து தேசம் தழுவிய போராட்டத்தை மத்திய அரசுக்கு எதிராக முன்னெடுக்க நேரிடும் என எச்சரிக்கை விடுத்தனர். நடக்கின்ற போராட்டம் வெல்லட்டும் சிறக்கட்டும். வாழிய வாழிய வாழியவே CITU வாழியவே, CITU வாழியவே. CITUவின் கோரிக்கைகள், CITUவின் கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள், நியாயமான கோரிக்கைகள் வெல்லட்டும் சிறக்கட்டும், வெல்லட்டும் சிறக்கட்டும். ஒன்றிய அரசே மோடி அரசே, ஒன்றிய அரசே மோடி அரசே. கிழித்தெறி கிழித்தெறி கிழிப்பென்ஷன் திட்டத்தை கிழித்தெறி 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 வழங்கிடுக. அனைவருக்கும் பென்ஷனை, பழைய பென்ஷன் திட்டத்தை, பழைய பென்ஷன் திட்டத்தை வழங்கிடுக 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 வழங்கிடுக. EPF மூலமாக, EPF மூலமாக பென்ஷன் பெறுகின்ற, பென்ஷன் பெறுகின்ற சம்பளம் வழங்கிடுக 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 வழங்கிடுக. நிரந்தரப்படுத்து 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 நிரந்தரப்படுத்து. அங்கன்வாடி ஊழியர்களை, அங்கன்வாடி ஊழியர்களை, அங்கன்வாடி உதவியாளர்களை, அங்கன்வாடி உதவியாளரை நிரந்தரப்படுத்து 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 நிரந்தரப்படுத்து. திட்ட பணி என்று சொல்லி, திட்ட பணி என்று சொல்லி சுரண்டாதே 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 சுரண்டாதே. ஒன்றிய அரசே மோடி அரசே, ஒன்றிய அரசே மோடி அரசே. பெண்களுக்காக நீலி கண்ணீர், பெண்களுக்காக நீலி கண்ணீர் வடிக்கின்ற மோடியே வடிக்கலை. பணிபுரிகின்ற போது பணிபுரிகின்ற போது பணிபுரிகின்ற போது பணிபுரிகின்ற போது குறைந்தபட்ச சம்பளத்தை, குறைந்தபட்ச சம்பளத்தை வழங்காமல் ஏமாற்றாது, வழங்காமல் ஏமாற்றாது. பணியாளர்களுக்கு பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம், குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கிடுங்க 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 வழங்கிடுங்க. வெல்லட்டும் சிறக்கட்டும், வெல்லட்டும் சிறக்கட்டும். நாடு தழுவிய போராட்டம், நாடு தழுவிய போராட்டம். CITU போராட்டம், CITUவின் போராட்டம். அங்கன்வாடி ஊழியர்களின், அங்கன்வாடி இன்றைய தினம் இந்திய நாடு முழுவதும் இந்திய தொழிற்சங்க மையம் CIT சங்கத்தின் சார்பாக 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதேபோன்று அங்கன்வாடி ஊழியர்கள் உதவியாளர் சங்கத்தின் சார்பாக இந்திய நாடு முழுவதும் கோரிக்கை தினம் அனுசரிக்கிற அடிப்படையில் கருப்புடை அணிந்து 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தை அங்கன்வாடி ஊழியர் உதவி சங்கம் நடத்துகின்றார்கள். 2 அமைப்புகளும் சேர்ந்து இன்றைய தினம் திருச்சி மாநகரில் தலைமை தபால் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். 3வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிற ஒன்றிய மோடி அரசாங்கம் ஏற்கனவே அறிவித்திருக்கிற, அமுல்படுத்தி கொண்டிருக்கிற தொழிலாளர் சட்ட தொகுப்பு 4 திருத்தத்தை, முதலாளிகளுக்கு ஆதரவாக திருத்தப்பட்ட திருத்தங்களை கிழித்தெறிய வேண்டும், திரும்ப பெற வேண்டும் என்பதற்காகவும், பொதுத்துறை நிறுவனங்களை விற்று பணமாக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்பதற்காகவும், பல்லாயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இந்திய நாடு முழுவதும் குறைந்தபட்ச சம்பளத்தில் பணிபுரிகின்ற அங்கன்வாடி ஊழியர்கள் உதவியாளர்களுக்கு மற்றும் திட்ட பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச அடிப்படை சம்பளத்தை தீர்மானித்து 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிகின்ற 56 ஆண்டு காலமாக திட்டம் என்று சொல்லி ஓட்டி கொண்டிருக்கிற இந்த திட்ட பணியாளர்களை நிரந்தரப்படுத்தப்பட வேண்டும். அவர்கள் ஓய்வு பெறும்போது அவர்களுக்கும் ஒரு குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும்.
அதேபோன்று 2003க்கு பிறகு பணியில் சேர்ந்த அனைத்து பணியாளர்களுக்கும் புதிய பென்ஷன் திட்டம் என்ற பெயரில் யாருக்கும் இதுவரையில் பென்ஷன் வழங்கப்படவில்லை. அதே நேரத்தில் பழைய பென்ஷன் திட்டம் என்பது நடைமுறையில் இருக்கிறது. இதையே புதிய பென்ஷன் திட்டத்தை மாற்றி அமைத்து பழைய பென்ஷன் திட்டத்தின்படி அனைத்து பணியாளர்களுக்கும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்று உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒன்றிய அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு முதலாவதாக இந்த போராட்டத்தை இந்திய தொழிற்சங்க மையம் நடத்தி கொண்டிருக்கிறது. விரைவில் இந்த கோரிக்கைகள் மீது மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கம் கவனம் செலுத்தவில்லை என்று சொன்னால் அனைத்து தொழிற்சங்கங்களை இணைத்து கொண்டு ஒரு தேசம் தழுவிய தமிழகம் தழுவிய போராட்டத்துக்கு செல்வதற்கு சிஐடி முடிவு செய்திருக்கிறது. எஸ். ரங்கராஜன், சிஐடியுடைய மாவட்ட செயலாளர்.